என்னாச்சு கடக வீட்டு ரகசியங்கள், கடகத்தில் கிரகம் நின்றிருந்தால் என்னென்ன பலன்கள் சொல்லுங்க என்னாச்சு. மன அமைதியை சொல்லக்கூடிய வீடு கடகம். ரெண்டாவது கல்வியை சொல்லக்கூடியதும் கடகம். ராசி இந்த லக்கணத்துக்கு ஒரு தனி சிறப்பு. கீழ்நிலையில் இருந்தாலும் அவங்கள ஆட்டோமேட்டிக்காக மேலே கொண்டு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாவக்கோள் இருக்குது, சனி இருக்கு அல்லது செவ்வாய் இருக்கு. இந்த மாதிரி பாவக்கோள்கள் இருந்தாலும் பார்த்தாலும் கடகத்தில் ராகு இருந்தானே அதிக கடன் வாங்கி வீடோ வாகனமோ வாங்கக்கூடாது. இது கடகம்ங்கிறது வெளிச்ச வீடு, சந்திர வீடு. அப்போ கண் சம்பந்தமான அச்சம் அதில் இருந்துகிட்டே இருக்கும். கடகத்தில் கேது இருந்துச்சு, கடகத்தில் கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க. கடகத்தில் செவ்வாய் இருந்துச்சு, கடகத்தில் செவ்வாய் இருந்தால் முதல் பூமி விரயம். ஒரு தடவை இடம் வாங்கி ஒன்று விரயம் ஆகும். இங்கேயும் மன ரீதியாக கடகத்தில் சூரியன் இருந்தாச்சு, சூரியன் கடகத்தில் இருந்தால் சொந்த வீடு அமைஞ்ச பிறகு டாப்புக்கு வந்துடுவான். கடகத்தில் குரு இருந்தால், கடகத்தில் குரு இருந்தா சார் கடகத்தை எனக்கு எந்த கிரகம் பார்க்கல, எனக்கு எந்த கிரகம் இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன அப்படின்னா கடகத்தில் எந்த கிரகம் இல்லை, எந்த கிரகம் பார்க்கலன்னா அந்த வீட்டுக்குரிய சந்திரனை பொதுவாக இந்த கடகராசி கடக இலக்கணம்னா அந்த அரசியல் அரசாங்கத்தில் பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்களே, இது எப்படி என்ன நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த ஜாதகர் சுகமே சொல்ல என்னாச்சு. நஜி வணக்கம். வணக்கம் என்னாச்சு கடக வீட்டு ரகசியங்கள், கடகத்தில் கிரகம் நின்றிருந்தால் என்னென்ன பலன்கள் சொல்லுங்க என்னாச்சு. பாருங்க, மிதுனம் பார்த்தோம், இப்போ கடகம். ஆமாம், வரிசையாக எல்லாம் பார்த்துடணும். ஆமாம், எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது அண்ணாச்சி, நாம் கொடுக்கக்கூடிய வீடியோவை இவங்க ஒரு தடவைக்கு மறுதடவை மாறி மாறி பார்த்துட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் விட வந்துடும். அதாவது சாதாரண ஆளுக்கும் புரியணும், ஜோசியம் தெரிஞ்சாலுக்கும் புரியணும். கொஞ்சம் தான் ஜோசியம் தெரியும்னால அவங்களுக்கும் புரியணும். ஒன்றுமே தெரியலன்னா அவங்களுக்கு ஆர்வம் வரணும். நம்மளும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வரணும். இந்த ஜோதிடத்து மேலே ஒரு அக்கறை வரணும். நிச்சயமாக நாம் சொல்கிறது அப்படி இருக்கணும். நிச்சயமாக, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பாருங்கள், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும், கல்வி, வருமானம், அவங்களுக்கு ஒரு வாரிசு, அவங்களுக்கு வாரிசுடைய எதிர்காலம், வம்ச விருத்தி, இருப்பிடம், வாகனம், ஆயுள் பலம், இதுதான் ஒருத்தருடைய கேள்வி. இது இந்த 12 வீடுகளில் உள்ள கிரகங்களையும் பார்க்கும் கிரகங்களை வச்சே சொல்லிடலாம். ஜோதிடம்ங்கிறது ஒருத்தர் நிறையா படித்து டீப்பாக போய் சொல்கிறது உண்டு, சிலர் கிரகங்களை வச்சே பலன் சொல்கிறது உண்டு. அவங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி, ஆற்றலுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயணிச்சுக்கலாம். அப்போ இந்த கடக வீடு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கணும். இந்த கடக வீடு என்னென்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதில் இருக்குது. என்னென்னா குரு உச்சம் பெறக்கூடிய வீடு. யார் உச்சம் பெற வீடு? குரு. செவ்வாய் இங்கே நீச்சம், குரு உச்சம், சந்திரன் ஆட்சி பலம். கடக வீடு நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ இந்த கடகம் நீர் ராசி, அதுக்கப்புறம் சர ராசி. என்ன ராசி? சரம். சரம். இதுக்கு முன்னாடி சரம் படித்தோம், இது மேசம். ஆமாம். ரிஷபத்தை ஸ்திரம், இது மிதுனம் உபயம், இது பார்த்தீங்கன்னா சரம். சரம் நல்லா பார்த்துக்கணும். நீர் ராசி கரெக்டா? அழகான வீடு, அழகு. மேசம் அதுக்காக அழகு இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. அது ஒரு அழகுல பல விதியம் இருக்குல்ல, இது ஒரு வகையான அழகு, இது ஒரு வகையான அழகு. இது கடகம். இது என்ன அப்படின்னா உங்கள் மனசு. என் மனசளவில் எனக்கு எப்பவும் சந்தோஷமாக இருப்பேனா, மன மகிழ்ச்சிங்கிறது எனக்கு தொடர்ந்து இருக்குமா, நல்ல விஷயங்களை மட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு சில நேரங்களில் ஒரு மைனஸோ ஒரு இழப்பான விஷயங்களையும் ஏற்றுக்கிடுமா, ஆரோக்கியமாக இருப்பேனா, எனக்கு ஆரோக்கியமாக இருப்பேனா, எனக்கு வாகனம் உண்டா, இருப்பிடம் உண்டா, அப்படிங்கிற அந்த மனசு எனக்கு எப்பவுமே சந்தோஷமாக இருக்குமா, இது எல்லாம் சொல்லக்கூடியது தான் இது. ரெண்டாவது கல்வியை சொல்லக்கூடியதும் கடகம். ஏன்னா அடுத்த லெவல் கல்வியில் அடுத்த லெவல் சொல்லக்கூடியது உயர்கல்வின்னு சொல்லலாமா? உயர்கல்வி, கல்லூரி போய் படிக்கிறது கூட சொல்லிக்கலாம். அந்த கல்வியை சொல்லக்கூடியதும் இந்த கடகம். சரியா? இப்போ இந்த 4 விஷயங்கள் இதிலே பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடு எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே குரு உச்சம் பெறதுனால பெரும்பாலும் கடகத்தில் பெரும்பாலும்னா ஒரு 90% கூட வச்சுக்கலாம். யாராவது 10% வேணால் எனக்கு இல்லை உனக்கு இல்லைன்னு சொல்லலாமா தவிர பெரும்பாலும் உயர்ந்த அந்தஸ்தில் தான் இருப்பாங்க இந்த கடகம்.
கீழ்நிலையில் இருந்தாலும் அவங்கள ஆட்டோமேட்டிக்காக மேலே கொண்டு வந்து விட்டுரும். இந்த ராசி இந்த லக்கணத்துக்கு ஒரு தனி சிறப்பு. சூப்பர். திரைப்படத்துறையிலையோ அரசாங்க அரசியல்லையோ பெரிய தொழிலதிபர்களாக இருக்கவங்களையோ, இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியெல்லாம் அதான் பெரிய தொழிலதிபர்கள், எந்த தொழிலாலும் சரி. எனக்கு தெரிஞ்சு ஒரு வாகனத்துறையில் ஒரு ஆள் பெரிய ஆளாக இருக்கார். புரியுதா? எந்த துறையில் வேணாலும் சரி, அதில் ஒரு பெரிய லெவலில் இருக்கிறவங்க, பெரிய கம்பெனியில் நான் போஸ்டிங்கில் இருக்கவங்கெல்லாம் இந்த கடக லக்கணம் கடகராசி நிறைய பார்க்க முடியும். நிச்சயமாக. இவங்க பொதுவாகவே இது வந்து சிலர்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க பேச்சுகிற திறனும் அவங்க எழுதக்கூடியதும் அவங்களுடைய உடை அவங்களுடைய அந்த வாழ்க்கை தரமெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப படிச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அந்த இருக்கும் ஒரு அழகான ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடியதும் கடகம் அப்படிங்கிறனா அதில் மாற்றமே இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாவக்கோள் இருக்குது, சனி இருக்குது அல்லது செவ்வாய் இருக்குது, இல்லை ராகு கேது இருக்குது. இந்த மாதிரி பாவக்கோள்கள் இருந்தாலும் பார்த்தாலும் மன அமைதியில் ஏதோ ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்ப் இருந்துக்கிட்டே இருக்கும். சார் 10 நாள் நல்லா இருந்தால் 10 நாள் ஏதோ மன கஷ்டம் இருக்கும். ஒரு தடவை பூமி மனை வாங்கி இழந்துருவாங்க. இழந்துருவாங்க. ஆமாம், ஒரு தடவை ப்ராப்பர்ட்டி லாஸ் அது கண்டிப்பாக இருக்கும். ஒரே ஒரு தடவை தான், அது தொடர்ந்து சொல்லிடக்கூடாது. சரியா? மன அமைதிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் இருக்கும். நிறைய பேர் ஹெல்த் இஷ்யூ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கடகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவி இருந்தால் நான் வண்டி வாகனத்தில் பார்த்து போங்க. அது சனி செவ்வாய் ராகு கேது, இதில் 1க்கு 2 சனி செவ்வாய் இருக்கு, இல்லை சனி செவ்வாய் இருக்கு அல்லது சனி இருக்கு ராகு கேது பார்க்கு. இப்போ உங்களுக்கு புரியுது இல்லை? புரியுது. நீங்களே கரெக்டாக கேட்குறீங்க. ஆமாம். அப்போ அந்த மாதிரி இருக்கிற போது இவங்க ஒழுங்காக போனாலும் மேலே வந்து இடிச்சிருவான். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிச்சயமாக. இது ரொம்ப கடக வீட்டுக்கு இது கவனம். அதே மாதிரி இந்த கடக வீட்டில் சுபர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. குரு இருக்கு, சுக்கிரன் இருக்கு, ராகு இருக்கு. ராகு மட்டும் அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, பெரிய வாகனம் பெரிய வீடெல்லாம் கொடுத்துரும் நிறைய பேருக்கு. அங்கே நல்ல கிரகங்கள் வந்து அங்கே கடகத்தில் உட்காந்துருச்சுனாலே உங்களுக்கு வந்து வாகனம் வீடு வந்து பிரமாண்டமாக அமைஞ்சிரும். நிச்சயமாக. அவங்க மனசளவுலையும் நல்ல பீஸ்ஃபுல்லாக உயர்ந்துருவாங்க. எப்படி? நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக உயர்ந்துருவாங்க, நல்லா உயர்ந்துருவாங்க. பதவி போனாலும் நல்ல பதவி இருக்கும். அது அரசு பதவியில் போனாலும் பெருசு, பிரைவேட்டில் போனாலும் பெருசு. பொது வாழ்க்கையில் ஈடுபடுறது, சோசியல் ஒர்க் பண்ணுறதுல கடகம் டாப்பில். சோசியல் பொது வாழ்க்கையில் ஒன்றும் ட்ரஸ்ட் வைக்கணும், நான் சோசியல் பண்ணணும்னாலும் கடகம் நல்லாயிருக்கும். எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும். அதான் சொன்னேன், கல்வி ஸ்கூல் நடத்துகிறேன், இந்த எஜுகேஷன் லைனில் போகிறவங்களுக்கும் பாருங்கள் கடகத்தில் கடகம் இருக்கும். சூப்பர். இந்த கடகம் வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும். சிலர் படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் படித்ததுக்கு உண்டான அந்த நாலேஜ் எல்லாம் இருக்கும். அறிவு பொது அறிவுன்னு சரி, இல்லை சம்மந்தப்பட்ட அந்த புத்தக அறிவுனாலும் சரி இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அப்போ இந்த கடக வீடுங்கிறதுல ஒரு ஆளுக்கு சனி பகவான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஊருக்கு அவுட்டரில் போய் குடியிருக்கேன். எப்படி? ஊருக்கு அவுட்டரில் போய் குடியிருக்கேன், காட்டுக்குள்ளே குடியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இங்கே சனி பகவான் வரும். எனக்கு லேட்டாக வீடு அமைஞ்சது, நான் சொந்த வீடு அமைகிறதுக்கு எனக்கு தாமதமாச்சுன்னு சொன்னாலும் சனி பகவான் வரும். 2 எக்ஸ்ட்ரீமே அது பண்ணும். ஆமாம், ஒன்று லேட்டாக இருக்கும், இல்லைன்னா அவுட்டரில் போய் இருக்கும். வெளியூரில் போய் வாங்குறதுக்கு அது நல்லது. சிலர் சொந்த வீடை விட்டுட்டு, நிறைய பேருக்கு சொந்த வீடு இருக்கும், அதை வாடகைக்கு விட்டுட்டு இவங்க போய் வாடகை வீட்டில் இருந்தால் அங்கே சனி இருக்கும். கடகத்தில் ராகு இருந்தாச்சு நல்லா பெரிய வாகனம் பெரிய வீடுகள்லாம் அமையும். ஆனால் மனசளவில் ஏதோ ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு ஏதாவது ஹெல்த் எதாவது டிஸ்டர்ப் பண்ணிடுமா, நமக்கு ஹெல்த்தில் ப்ராப்ளம் வந்துருமா. இந்த தேவையில்லாமல் கடகத்தில் ராகு இருந்தால் அதிக கடன் வாங்கி வீடோ வாகனமோ வாங்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. நிறைய பேருக்கு விதிகள்லாம் பொருந்தும்ல அண்ணாச்சி. ஆமாம், நிறைய பேருக்கு என்ன செய்வாங்கன்னா சார், கையில் முதல் கம்மியாக இருக்கும், அதிகமான கடனில் வாகனமோ வீடோ வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு அச்சம் இருந்துகிட்டே இருக்கும். நிச்சயமாக. இந்த உடல் ரீதியாக அச்சம், அந்த என்னது வெளிச்ச வீடு, எது கடகம்ங்கிறது வெளிச்ச வீடு, சந்திர வீடு. அப்போ கண் சம்பந்தமான அச்சம் அதில் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன செய்யும்? இருந்துக்கிட்டே இருக்கும். கடகத்தில் கேது இருந்துச்சு, கடகத்தில் கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து என்னென்னா, நல்லா பாருங்கள், ஒரு சின்ன வீட்டில் போய் குடியிருந்தேன், சந்துக்குள்ளே குடியிருந்தேன். எப்படி? சந்துக்குள்ளே ஏதோ ஒரு மனம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதோ மனம் இருக்கும். ஆமாம், இந்த கடக வீட்டில் பாவிகள் உட்காந்தெல்லாம் மன இறுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கோயில் பக்கத்தில் குடியிருந்தேன்னு சொல்கிறதெல்லாம் அந்த கடகத்தில் கேது இருந்தால் இருக்கும். நான் சொல்ல புரியுதா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கேது இருக்கிறது என்னென்னா,
வாகனம் பூமி மனையின் மூலம் ஒரு ஞானத்தை கொடுக்கும். வாகன அறிவு நம்ம நல்லா இருக்கும், டெக்ஸ்டைல் அறிவு நல்லா இருக்கும். இப்படிலாம் அதில் ஒரு கணக்கு இருக்கு. ஆமாம். அங்கே வந்து என்ன, சனி இருக்கிறவங்க நிறைய பேர் பாருங்க வீட்டுக்குள்ளேயே செடி கொடி தொட்டி எல்லாம் வச்சு காடு மாதிரி கீன்னு இருக்கும். இப்போ டவுனில் இருப்பாங்க, நாளில் சனி இருக்கும். இவங்கள போய் காட்டில் விடுவாங்கன்னு சொல்ல முடியுமா? சார் நான் டெல்லியில் இருக்கேன், நான் சென்னையில் இருக்கேன், எனக்கு நாளில் சனினா வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கும், செடி கிடி வச்சு செடினா அந்த காடு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வைக்கிறது இருக்கும். கடகத்தில் செவ்வாய் இருந்துச்சு. கடகத்தில் செவ்வாய் இருந்தால் முதல் பூமி விரயம், ஒரு தடவை இடம் வாங்கி ஒன்று விரயம் ஆகும். இங்கேயும் மன ரீதியான சில அழுத்தங்கள் உண்டு. ஏன் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால? நீச்சமாக ஒரு பாவக்கோள் இல்லையா, அங்கே ஏதோ ஒரு மன அமைதி குறைவு. சின்ன வயசில் மருத்துவ செலவு பார்த்தேன், சின்ன வயசில் மருத்துவ செலவு பார்த்தேன். ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான வழக்கு சந்தித்தேன், அல்லது அதில் ஒரு ஏமாற்றம் சந்தித்தேன் அப்படின்னு வரும். கடகத்தில் சூரியன் தானே. சூரியன் கடகத்தில் இருந்தால் சொந்த வீடு அமைஞ்ச பிறகு டாப்புக்கு வந்துடுவான். என்னைக்கு சொந்தமாக ஒரு பூமி அமைதோ இணைஞ்சிருவாங்க, டாப்புக்கு வந்துடுவாங்க. ஆமாம். இவங்க மனசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகழ் கௌரவம் அதை எதிர்பார்ப்பாங்க. கௌரவ பங்கம் வந்துட்டால் ரொம்ப கரெக்டாக இருக்கணும்பாங்க. கௌரவத்துக்கு பங்கம் வந்துடக்கூடாதுங்கிற நினப்பு உங்களுக்கு என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். ஆமாம். இவங்களுக்கு பயணம் அதிகமாக இருக்கும் கடகத்தில் சூரியன். எப்படி பயணங்கள், டிராவல் பயணங்கள் அதிகமாக இருக்கும். பூர்வீக இடங்கள் கோயில்கிட்டையோ அல்லது அரசாங்க இடத்துல குடியிருக்கவங்களுக்கெல்லாம் அந்த கவர்மெண்ட் இடம் வாங்கினேன், நான் கோட்ரஸில் இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கரகம் வரும். நிச்சயமாக. மனசில் என்ன, உங்கள் மனசில் கடகத்தில் இருக்க கரகம் தான் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ கடகத்தில் புதன் இருந்துச்சு நினச்சி, கடகத்தில் வந்து புதன் இருக்குன்னு வைங்க, இவங்களுக்கு ஒரு வாடகை வருமானம் வர்ற மாதிரி செய்யணும், ஒரு ஃபைனான்ஸ் வருமானம் வர மாதிரி செய்யணும், ஒரு சீட்டு. அந்த புதன்கிற அந்த காரகம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஐயோ ஒரு ரெக்கார்டு நம்ம கொடுத்துட்டோமே, பார்த்து ஒரு ஆளுக்கு செக்கு கொடுத்தோமே அது நம்ம மாட்டிக்கிடுவோமோ, ஒரு ஆளுக்கு கையெழுத்து போட்டோமே மாட்டிக்கிடுவோமோ, ஒரு ஆளுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பிரச்சனை. கடகத்தில் உள்ள கிரகம் மனசுக்குள்ளே ஆழமாக இருக்கும், மனசுக்குள்ளே இருக்கும். ஆழமாக இருக்குன்னா சிம்ம வீடு, கடகம் அந்த மனசுக்குள்ளே இருந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கும். நிச்சயமாக. கடகத்தில் சந்திரன் இருந்தார், கடகத்தில் சந்திரன் இருந்தால் சூப்பர், ஏன்னா அவர் வீடு. கடகத்தில் இருந்தால் ரொம்ப சூப்பர், அவர் வீடு. இவங்களும் இடம் மாதிரி புகழடையக்கூடியவங்க நிறைய பேர். பயணங்கள் நல்லா இருக்கும், ரொம்ப அழகானவங்களாக இருப்பாங்க, நல்ல மனிதர்கள், கல்வியறிவு நிறைந்தவர்கள். சிலர் படிக்காமலே அந்த அந்த அறிவெல்லாம் ரொம்ப இருக்கும். கடகத்தில் சந்திரன் நல்ல பலன் தான். இவங்களுக்கு நல்ல வீடு மனை வாகனங்கள் உண்டு. வேற பாவக்கோள் பார்த்தா பலன் மாறும். தொடர்ச்சியாக கடகத்தில் குரு இருந்தால், கடகத்தில் குரு இருந்தால் சார் பெரிய தொழில் பெரிய பதவி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவம் சார்ந்த துறைகளுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க அதில் உண்டு. என்ன தொழில் பண்ணாலும் பெருசாக இருக்கும். வேலைக்கு போனால் பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தேன். எப்படி பெரிய கம்பெனி, ஒரு பெரிய நிறுவனத்தில் நான் வேலை பார்த்தேன் சார், அரசாங்கத்தில் இருந்தேன் அல்லது அரசுக்கு சமமாக இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த கடகத்தில் குரு இருக்கும். இவங்களும் அந்த கவர்மெண்ட் கோட்ரஸில் இருந்தீங்களான்னு கேட்கலாம். எப்படி மனசுக்குள்ள குழந்தைகளை பற்றிய சிந்தனை, குரு குழந்தையா, அந்த சிந்தனை மனசுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் இருக்கும், இவங்களுக்கு கூடுதலாக இருக்கும். நிச்சயமா நிச்சயமா. ஆமாம். இப்போ இந்த கடக வீட்டில் வந்து நீ சொன்னீங்க பாவியோ சூப்பரோ யாராக இருந்தாலும் சொல்கிற விஷயம் ரைட்டு, ஆனாலும் பாவிகள் பார்க்கும்போது மாறுபடும், அதில் வந்து சில விஷயங்கள் மாறுபடும் சொன்னீங்க. பார்க்குற உறவுகளும் புரிஞ்சுக்குவாங்க பாவிகள் இருக்கப்போ மாறுபட்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் கடகத்தை எனக்கு எந்த கிரகமும் பார்க்கல, எனக்கு எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா அதுக்கு என்னன்னு அப்படின்னா, கடகத்தில் எந்த கிரகம் இல்லை எந்த கிரகம் பார்க்கலன்னா அந்த வீட்டுக்குரிய சந்திரனை குரு பார்வையோ செவ்வாயோ பார்க்கணும். செவ்வாய் பார்வையில் சந்திரன் அல்லது குருவுடைய பார்வையில் சந்திரன் இருந்தாலும் இந்த கடகம் பலப்பட்ட மாதிரி. ஏன் கேட்டேன்னா எல்லாத்துக்கும் 2 வீடு, இந்த கடகத்துக்கும் சிம்மத்துக்கு மட்டும் ஒரு வீடு. அப்போ அவங்களுக்கு கேட்டுருணும்ல, இல்லாட்டி கேட்டுருவாங்க நம்ம உறவுகள் வந்து என்ன கேட்க மாட்டேங்குன்னு. ஆனால் இங்கே இந்த கடகம்னா என்னென்னா உங்களுக்கு வாகனம், இருப்பிடம், கல்வி, ஆரோக்கியம், மனசு. சார் மனசளவுல பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், சுகமாக இருக்கேன், என்ன சுகமாக இருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்பேன். இதை சொல்லக்கூடியது கடகம். நிச்சயமா நிச்சயம். ஆமாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பாவி பாக்கு அப்படின்னா ஒரு சுவர் பார்த்துச்சுன்னா பிரச்சனை இருக்குது, சரியாக போகும். இதுதான் நீங்கள் மருந்து எடுத்தேன் சரியாக போச்சு பட்டான்னு சொல்கிறது. அதில் இருக்கிற கடகத்தில் இருக்கிற கிரகம், அதனுடைய ஆதிபத்தியம், அதனுடைய காரகம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். நிச்சயமாச்சு. இப்போ கடகத்தில் இருக்கவங்களோட நான் பார்த்து ஒரு கொஞ்சம் பேரோட குடும்ப வாழ்க்கைன்றது கொஞ்சம் சிரமத்தில் போகுது. என்ன அதான் சுகபோகமான வீடு சார். சுகம்னா என்ன, ஆரோக்கியமாக இருக்கிறது சுகம், குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறது சுகம் தானே. மனசளவில் ஏதோ விரக்தி இருக்கும். சிலர் நல்லா இருப்பாங்க, கடன் இருக்கும், சிலர் உடல் அமைப்பு இருக்கும், சிலர் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். மன அமைதியை சொல்லக்கூடிய வீடு கடகம்.
நீங்கள் லக்கணப்படி என்ன வீடு அது தனி, ஆனால் இது தனியாக சொல்லும். நிச்சயமா சார் ஒரு வீடு ஒரு குணத்தை சொல்லும். ஆமா, அந்த வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் அது ஒரு குணத்தை சொல்லும். அதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடி நான் மிதுனத்துக்கு கேட்ட மாதிரி இங்கே கேட்டுருந்துச்சு, ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு புதனும் சுக்கிரனும் கடகத்தில் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பலன்? இப்போ புதனும் சுக்கிரனும் கடகத்தில் இருக்கு, ரெண்டும் சுபகிரகம் தான். ஆமா, ரெண்டும் சுபகிரகம், அதனால தவறே இல்லை. அப்போ இவருக்கு வந்து இப்போ இங்கே நம்ம பேசுறதே சுகபோகம், வீடு மேலே 2 விதமான இடம் இருக்கும், வீடு வாடகை வரும், ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் இருக்கும், பெண்கள் பேரில் இடம் இருக்கும், இப்படி சொல்லலாம். நிச்சயமா அதில் வந்து தவறே இல்லை. ஒரு பாவரும் சுபரும் கலந்து பார்க்கும்போது தான் பிரச்சனையும் இருக்குது தீர்வும் இருக்குன்னு சொல்ல தெரியணும். நிச்சயமா இப்போ ஒரு ஆளுக்கு வந்து என்ன செய்யும்னா சனி இருக்கும், குருவுடைய பார்வை இருக்கும், அல்லது வேற ஒரு நல்ல சுபக்கிரகம் பார்வை இருக்கும். அப்போ என்ன சுக்கிரனும் சனியும் இருக்கும். அப்போ அதுக்கு என்ன அப்படின்னா மனசளவில் அது வீட்டில் ஒரு அதிருப்தி இருக்குது, இருந்தாலும் ஏற்றுக்கிடுச்சு, லேட்டாக வீடு அமைஞ்சது, ஆனால் சிறப்பாக இருக்குது, மனசு ஏற்றுக்கிடக்கூடியது தான் சுபர்கள். கடகத்தில் சனிக்கு எது இருக்குது, அது பிறகு சனிக்கு எது இருந்தால் 2 பாவி இருக்கா, அப்போ இங்கே ஹெல்த் இஷ்யூங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஹெல்த் ரீதியான தொந்தரவு, ஏதோ மனசுக்குள்ளே வந்து இவங்களுக்கு ஒரு மன அமைதி கம்மியாக இருக்கும். எந்த விதத்துலையாவது மூத்தவங்க அல்லது உடன் பிறந்தவங்க மூத்தவர்கள் அவங்கள பற்றிய ஒரு சிந்தனை இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மூட்டு முழங்கால் சம்மந்தப்பட்ட பயம் இருக்கும், இருதய பயம் இருக்கும். இப்படி ஹெல்த் ரீதியான ஒரு அச்சம் உங்களுக்கு என்ன செய்ய வந்துகிட்டே இருக்கும். இல்லை தாயாரை பற்றிய கவலை இருக்கும். இருக்கிற வீடு அமையலேயும்பா, ஒரு ஆளுக்கு அமைஞ்சு பிரச்சனையாக இருக்கும், அந்த ஒரு இது இருக்கும். இது சுபர் பார்க்கும்போது மாறிடும். ஆனால் இந்த சனிக்கு அது வெளியூரில் போய் இருக்குது, கோயில் பக்கத்தில் இருக்கிறது, அவுட்டரில் குடியிருக்கவங்களுக்கு இது ஒன்றும் செய்யாது. சூப்பர். ஆனாலும் மன அமைதிங்கிறது இங்கே ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப். சுக்கிரன் ராகு சேர்ந்துருந்துச்சுன்னா கடகத்தில், சுக்கிரன் ராகு சேர்ந்துருந்துச்சுன்னா நல்ல வாகனம், பெரிய அளவில் இடங்கள் இருக்கும். ஆனால் ஒரு தடவை பூமி மனை வாங்கும்போது ஏமாந்துடக்கூடாது. மலை சார்ந்த பகுதி ஹில்ஸ் ஏரியாவில் போய் வாங்குறது நல்லாயிருக்கும். நிச்சயமா, இதெல்லாம் பயப்பட வேண்டாம், கண் சம்பந்தப்பட்ட வகையில் பார்த்துருவோம். நிச்சயமா. கடந்த எபிசோட்லேயே வந்து நான் ரிஷபத்தில் கேது இருந்துச்சுன்னா என்னன்னு கேட்காம விட்டேன் போல தெரியுது. கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரிஷபத்தில் கேதுவை கேட்கவில்லையே, ரிஷபத்தில் கேதுவை கேட்கவில்லை. ரிஷபத்தில் கேது இருக்கிறது வந்து நான் என்னென்னா கண்ணு பல்லு சம்மந்தமாக மட்டும் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். வேற ஒன்றில் மருத்துவம் படிக்கிறதுக்கு நல்லது. நான் சொல்ல புரியுதா? மருத்துவம் படிக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அதில் இருக்கும். அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் ஆரம்பத்தில் ஒரு தடை இருக்கும், பின்னாடி அது சிறப்பாக இருக்கும். நிச்சயம், இவ்வளோதான். நிச்சயமா. இப்போ கடகத்தில் நிற்கிற கிரகத்துக்கு நம்ம பலம் சொல்லிட்டு கடகத்தில் இந்த கிரகம் நிற்காம இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கிரகம் இல்லை? அப்படிலாம் கிடையாது. கடகத்தில் வந்து எப்படியாவது கிரகம் இருக்கும், பார்க்கும். அப்படி இல்லைன்னா யாருமே பார்க்கலன்னா அந்த வீட்டுக்காரனை உங்களுக்கு வந்து குரு பார்க்கணும், செவ்வாய் பார்க்கணும். பொதுவாகவே சந்திரனுக்கு வந்து நல்லா பாருங்கள், செவ்வாய் பார்வையில் உள்ள சந்திரன், செவ்வாயோட சந்திரன், குருவோட சேர்ந்த சந்திரன், குரு பார்வையில் உள்ள சந்திரன்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என் அனுபவத்தில். சூப்பர். இவங்கெல்லாம் ஓரளவுக்கு மேன்மையாக தான் இருக்காங்க பெரும்பாலும். நிச்சயமா அப்படின்னு ஒரு சிலைக்கு அவ்வளோதான், மைனஸுக்கெல்லாம் வராது. நிச்சயமா. பொதுவாக நினச்சி இந்த கடகராசி கடக இலக்கணம்னா அந்த அரசியல் அரசாங்கத்தில் பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்களே, இது எப்படி என்னாச்சு? இது அனுபவத்தில் நிறைய பார்க்க முடியுது. பெரிய அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், உங்களுக்கு குடியரசுத் தலைவர்கள், அந்த மாதிரி அரசியல் சார்ந்ததில் அரசாங்க அதிகாரத்தில் இருக்கவங்க கடகத்துக்கு நிறைய வராங்க. அது அனுபவத்தில் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, இந்த அப்பார்ட்மெண்ட் பில்டிங் வச்சுருக்காங்கல்ல, அது பெரிய வாகனத்துறை, எஜுகேஷன் துறையில் இருக்கவங்களும் இது வருது. பெரிய பெரிய பிஸ்னஸை நிர்வாகம் பண்ணுறவங்களுக்கும் கடகத்தில் வருது. பொதுவாக இந்த வீடு நான் பாருங்க, குரு உச்சம் பெறக்கூடிய வீடு. என்ன வீடு? குரு உச்சம் பெறக்கூடிய வீடு. பொதுவாகவே நான் ஜாதகம் பார்க்கும்போது கடகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும்னே பார்ப்பேன். ஏன் அப்படின்னா அது பாவியாக இருந்தாலும் சோதனை கொடுத்தாலும் ஒரு காலத்தில் யோகத்தை கொடுக்கும். அந்த கடகத்தில் ஒரு கிரகம் இருக்குது. என்ன அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த ஜாதகர் வந்து ஒரு புகழை வந்துருவாரான்னு சொல்கிறதுக்கு அந்த கடக வீடு மெயின். பெரிய இடத்துல ஒரே இடத்துல 10 பில்டிங் கட்டி வாடகைக்கு விடுறது, அப்பார்ட்மெண்ட் கட்டி விடுறது, காம்ப்ளெக்ஸ் கட்டுறதெல்லாம் அந்த கடகத்தில் கிரகம். பெரிய வாகனம் வச்சுருக்காங்கல்ல, போர்வெல் வண்டி, பெரிய பெரிய வாகனம் வச்சுருக்கவங்களுக்கு அது அந்த கடகம் பயன்படும். சொகுசு கார் வச்சுருக்கவங்களுக்கு அந்த கடகம் பார்க்கணும். ஆமாம், பெரிய பெரிய ஆள்கள், பெரிய தொழிலதிபர்லாம் கடகத்தில் நிறைய இருக்காங்க. இது ஒரு நல்ல வீடு. என்னாச்சு? நிச்சயமா. இது இல்லைன்னாலும் சிக்கல் இல்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. பட் இருக்கிறது நல்லது. அதுக்காக இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? நம்ம தூக்கி அதுக்காக வருத்தப்படக்கூடாது. அதுக்கு வேற ரூல் இருக்கும். கண்டிப்பாக நாச்சு. நெஞ்சார்ந்த நன்றிகள் நாச்சு. உங்கள் பொண்ணான நேரத்தை செலவழிச்சு கடகத்துக்கு இவ்வளோ விளக்கம் கொடுத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சுகமே சொல்லுங்க நாச்சு.